டாட்டா லவர்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய கஸ்டமர்ஸ் வந்து எப்படி வந்து ஒரு பிளேஸ்மெண்ட்ட சூஸ் பண்றீங்க? ஒரு டாட்டூ போடுறதுக்கு கரெக்ட்டான எப்படி பிளேஸ்மெண்ட் சூஸ் பண்றீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க. ஸோ அத பத்தின ஒரு ஒரு டாபிக்கா நம்ம பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து நான் அத சூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா நெறைய கஸ்டமர்ஸ் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. எங்க எங்க போறதுன்னு தெரியல. இங்க போடலாமா? இல்ல இங்க போடலாமா? இங்க போடலாமா? ஸோ இன்னைக்கு வந்து அதுக்கான ஆன்சர் தான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் கொடுக்க போறேன். அதாவது ஒரு ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கும் என்னென்ன மீனிங்கு அப்படின்றது சொல்ல போறேன். ஸோ அதை வந்து நீங்க எப்படி வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க எப்போ டாட்டூ வந்து போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் ஆகும்ல. அப்போ வந்து இந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். நம்ம இந்த இடத்துல போடலாம், இல்லை இங்கே போடலாமா, இல்லை இங்கே போடலாமா, இல்லை வெஸ்ட்டு போடலாமா, இல்லை எங்கெங்கெல்லாம் போடலான்ற ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்கான இந்த எண்டிங்கில் உங்களுக்கு இதுக்கான வீடியோஸோட ஆன்சர் கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு டாட்டூஸ் வந்து போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட் வந்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூஸ் பண்ணுற ஒரே ஒரு ஆப்ஷன் சின்ன டாட்டூவா, பெரிய டாட்டூவா சூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீங்க இப்போ சின்ன டாட்டூவா நீங்க சூஸ் பண்றீங்கன்னா, அந்த டாட்டூ எதுக்காக போடுறோம் அப்படின்ற ஒரு ரீசன் வேணும். பேக்ரவுண்ட்ல அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். இல்ல எனக்கு நெறைய வந்து ரீசன்ஸ் இருக்கு. இல்ல எனக்கு வந்து மெமரீஸ் வந்து அது அடிக்கடிக்கு நான் பார்த்தா ஒரு மோட்டிவேஷன் ஆவேன் அப்படின்ற மாரி ஒரு அந்த டாட்டூவா? இல்ல வந்து என்னோட மோஸ்ட் லவ் பெர்சனோட நேமோட டாட்டூவா? இல்ல வந்து எனக்கு வந்து ஐடென்டிட்டி வந்து ஷோ பண்ணணும் மத்தவங்க முன்னாடி அப்படின்ற மாரியா? இல்ல என்னோட ரிலேஷன்ஷிப் இதுதான் என்னோட ரிலேஷன்ஷிப் இதுதான் வந்து என்னோட ரிலேஷன் டாட்டூ இல்ல சிம்பிள் டாட்டூவா? இது மாரி நெறைய வெரைட்டி ஆஃப் டாட்டூஸ் இருக்கு. ஸோ நீங்க சூஸ் பண்ணும்போது இது வந்து மத்தவங்க பார்க்கணுன்ட்டு பண்றீங்களா? இல்ல மத்தவங்க பார்க்கக்கூடாது அப்படின்ற மாரி ஒரு ஒரு ஐடியாவோட இந்த டாட்டூஸ சூஸ் பண்றீங்களான்னு ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இப்போ ஒரு ஃபேஸ்ல போடுற மாரி அப்படின்ற மாரி இருந்தீங்கன்னா, அதுக்கான மீனிங் என்னன்னா, ஒரு பிளேஸ்மெண்ட் அத நீங்க சூஸ் பண்றீங்கன்னா, நீங்க மத்தவங்கள வந்து ஒரு பிரேவான ஒரு போல்டான ஒரு பெர்சன்ஸ் அப்படின்ற ஒரு அர்த்தம். பிரேவா நான் வந்து எது இருந்தாலும் நான் வந்து ஃபேஸ் பண்ணுவேன் அப்படின்னா, யூனிக்கான பெர்சன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் என்னோட ஸ்டுடியோல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து மோஸ்ட்டா வந்து ஃபேஸ்லயும் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கேயும் போட்டுருக்காங்க. நெறைய இடத்துல போட்டுருக்காங்க. ஒரு நம்ம பாடியிலேயே ஒரு ஒரு 10 டைப் ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. அது என்னெல்லாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட்டு ஃபேஸு, அப்புறம் நெக்கு, அப்புறம் ஃபோர் ஆர்மு, அப்புறம் ரெஸ்ட்டு, அதுக்கப்புறம் செஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஹிப்பு, அதுக்கப்புறம் பேக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெக்கு, காஃபு. இந்த மாரி வந்து ஒரு 10 வெரைட்டி ஆஃப் பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ நீங்க பிளேஸ்மெண்ட் சூஸ் பண்ணும்போது, நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்னதா, பெருசான்னு சூஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அந்த ரீசன் வந்து என்ன டாட்டூ போட போறோம் அப்படின்ற மாரி நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சூஸ் பண்ணணும். ஸோ நீங்க இங்கெல்லாம் நீங்க சூஸ் பண்ற மாரினா, உங்களோட ஐடென்டிட்டி ஷோ பண்ற மாரி. நான் என்னோட ஐடென்டிட்டி என்னோட கேரக்டரைஸ்ல நான் சூஸ் பண்றேன். என்னோட கேரக்டர வந்து மத்தவங்களுக்கு ஷோ பண்றேன். இண்டிபெண்டன்ட் கேர்ள் அந்த மாரி இண்டிபெண்டன்ட் பாய் அந்த மாரி நீங்க வந்து சூஸ் பண்ற மாரி. ஸோ நீங்க மத்த இடத்துல ஹைப்ல சூஸ் ஹிட்டன் டாட்டூ, இந்த செஸ்ட்லனா ஹிட்டன் டாட்டூ. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு வந்து மத்தவங்களுக்கு நான் ஷோ பண்ணக்கூடாது. பட் ஆனா என்னோட என்னோட ஒரு விஷயத்துக்காக நான் போடுறேன். என்னோட பெர்சனாலிட்டிக்காக நான் போடுறேன் அப்படின்றதுக்காக தான் அது ஒரு சில விஷயங்கள் வந்து சூஸ் பண்றாங்க. நீங்க பேக்ல போடுற மாரின்னா, ஒரு ரிலேஷன்ஷிப் கனெக்ட் ஆகுற மாரி. ஸோ நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஒரு ஒரு டாட்டூஸ்லாம் வந்து பெருசா, சின்னதா அப்படின்ற மாரி ஒரு மாரி லைனிங்ல போட்டிருப்பாங்க. ஸோ அந்த லைனிங் போயிட்டு ஆம், மத்தவங்க அத அதுக்கான கனெக்டான ஒரு பெர்சன் வந்து அந்த லைனிங்ல போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாரி ஒரு டிஃபரன்ஸ்லாம் இருக்கும் சில டேட்டூஸ்ல. ஸோ அந்த மாரி சூஸ் பண்ணுவாங்க. சில பேர் போல்டா வந்து நான் ஜிம்முக்கு போறேன், நான் வந்து ஈகிள் போட்டிருப்பேன் அப்படின்ற மாரி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாரி நெறைய விதமான டேட்டூஸ்லாம் வந்து நெறைய விதமான டிசைன்ஸ் இருக்கு. ஸோ நீங்க சூஸ் பண்ற என்ன டிசைன்ஸ் சொல்லிட்டு அத தான் நீங்க பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். நம்ம எதுக்காக போடுறோம் அப்படின்ற ஒரு கொஷின். வை வி டேக் திஸ் டாட்டூ? வை வி டு சூஸ் திஸ் டாட்டூ? ஸோ திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு மெயின் ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நீங்க ஒரு டாட்டூஸ சூஸ் பண்ணும்போது பெயினா இல்லையான்னு சூஸ் பண்ணுவீங்க. பெயின் வந்து எங்கெங்கெல்லாம் வரும் அப்படின்ன மாரி இருந்தீங்கன்னா,
அந்த பெயின் வந்து உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போன் இருக்கோ, இங்க இருக்க போன், இந்த இடத்துல ஒரு போன் இருக்கும். ஸோ இங்க நீங்க நேம போட்டீங்கன்னா, இந்த இடத்துல வலிக்க ஆரம்பிக்கும் சார். அதுதான் பெயின் 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 ஏரியான்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான் அந்த பெயின் ஏரியா வந்து இந்த இடத்துல தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பெயின் ஏரியா. ஸோ இது அதுக்கப்புறம் இங்கெல்லாம் சூஸ் பண்ணுவோம். இங்கெல்லாம் இதெல்லாம் எங்கெங்கெல்லாம் போல்ட் இருக்கோ, பிம்பிள் எங்கெங்கெல்லாம் போல்ட் இருக்கோ, அங்கெல்லாமே பெயின் ஏரியா தான். நீங்க இல்ல எனக்கு பெயின்லெஸ்ஸா வேணும், இல்ல எனக்கு வந்து ரொம்ப வந்து எனக்கு பெயின்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா, நீங்க வந்து நல்லா இங்க நல்லா வந்து இங்க இருக்கிற ஏரியா நல்லா இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மசில் தான் இருக்கும். ஸோ இந்த இடத்தெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு வந்து டாட்டூஸ் வந்து வலிக்காது. பெயின் இருக்காது. நீ ஃபோர்ஆர்ம் இந்த இடத்துலலாம் ஃபோர்ஆர்ம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துலலாம் வலிக்காது. ஸோ அந்த மாரி இடத்துல நீங்க சூஸ் பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாட்டூ ஆர்டிஸ்ட் வந்து உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ற மாரி இருந்தா, எந்த பிளேஸ வந்து சஜெஸ்ட் பண்றாங்கன்னு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்ககிட்ட ஒரு ஆப்ஷன் கேளுங்க. என்ன டாட்டூ போட போறீங்க? அவங்க கரெக்ட்டா சஜெஸ்ட் பண்ணுவாங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே நாலேட்ஜான பெர்சன்ஸ் தான். டாட்டூ ஆர்டிஸ்ட் எல்லாருமே நாலேட்ஜான பெர்சன்ஸ். இதுல வந்து சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன் வரும்போது தான் வேற வேற மாதிரிலாம் தெரியுறாங்க. எல்லாருமே சேஃப்டியா. ஏன்னா பிகாஸ் வந்து இங்க நெறைய பேரு நான் வீடியோஸ்ல பேசி பார்த்துருக்கேன். இவங்க கரெக்ட்டா போடுறாங்க, அவங்க கரெக்ட்டா போடுறாங்க. இவங்க தான் வந்து பெஸ்ட் ஆர்டிஸ்ட், அவங்க தான் பெஸ்ட் ஆர்டிஸ்ட்ன்னு சொல்றாங்க. ஸோ அவங்க பெஸ்ட் ஆர்டிஸ்ட், இவங்க பெஸ்ட் ஆர்டிஸ்ட் தான். நீங்க வந்து என்ன டாட்டூ போட போறீங்களோ அத சூஸ் பண்ணுங்க. ஸோ அதுக்கான டாட்டூ ஸ்டுடியோ இது சிம்பிள் டிசைனா, இது நார்மல் டாட்டூ ஸ்டுடியோல போடலாம். இல்ல நீங்க வந்து பெரிய டிசைன்ஸ் சூஸ் பண்றீங்களா, ஸோ அதுக்கான ஸ்டைல் வச்ச ஆர்டிஸ்ட்டும் நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கேத்த மாரி ரிலேட்டடா நீங்க வந்து கரெக்ட்டான ஒரு ஆர்டிஸ்ட்டா சூஸ் பண்ணுங்க. இன்கேஸ் இதுல ஏதாச்சும் டவுட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா, நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மோர் இன்ஃபர்மேஷன் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா தான் என்னால வந்து சப்போர்ட் பண்ண முடியும். நெறைய டாட்டூக்கு வந்து இது மாரி நான் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் எந்தெந்த டாபிக்ல உங்களுக்கு டவுட் இருக்கோ, அது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னால நான் முடிஞ்ச அளவுக்கு நான் தேடி பார்த்து போஸ்ட் பண்றேன். நான் வந்து 6 இயர்ஸா வந்து ஆர்டிஸ்ட்டா இருக்கேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நான் மினிமல் வந்து டாட்டூஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். பெரிய பெரிய டாட்டூஸ்லாம் பண்ணல. ஸோ என் சைடு இப்பதான் நான் பெரிய பெரிய டாட்டூஸ்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். டாட்டூ ஆர்டிஸ்ட் தனுஷ். பாய் பாய். தேங்க் யூ.